ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை விட்டு நீர் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை அப்பா. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எங்களுக்கு செய்து முடித்த செயல்களை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், ஏக்கங்கள், பலவீனங்கள், சூழ்நிலைகள், கண்ணீர்கள் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்றைக்கு நம்ம தியானிக்க போகின்ற சத்தியம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இன்றைக்கு நீங்க என்ன தேவையில இருந்தாலும், என்ன சூழ்நிலைகள்ல இருந்தாலும், அவருடைய வார்த்தையில் விடுதலை இருக்கிறது, சத்தியத்தில் விடுதலை இருக்கிறது. ஒரு இருட்டு அறையில நாம இருக்கிறோம், வெளிச்சம் சுத்தமா இல்லை. நமக்கு எந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியுமா? எழுந்தால் எதுலையாவது என்ன செஞ்சிருவோம்? இடிச்சிருவோம். போகின்ற வழி தெரியாது. நம்மளால முன்னோக்கி போக என்ன செய்ய முடியாது? ஆனா லைட்டை போட்ட உடனே போகிற வழி தெரியும். எந்த பொருள் எங்க இருக்கு நமக்கு என்ன செய்யும்? தெரியும். பிரச்சனை இருக்கிற இடமோ அந்த ரூமோ இல்ல, இருள் தான் பிரச்சனை. அதுக்கு தேவை என்னது? வெளிச்சம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுகின்ற சவால்களை, பிரச்சனைகளை நம்ம பிரச்சனை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல எப்படி போகணும், எப்படி அதுல வழி உண்டாகும்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த உலகத்திற்கு நான் எப்படி வந்தேன்? ஒளியாக வந்தேன், வெளிச்சமாக வந்தேன் சொல்றாரு. அதனாலதான் அவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்மள அநேகருக்கு ஜெபிச்ச உடனே விடுதலை வேணும்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் அது ஒரு ஈஸி வழி, எளிமையான வழி. ஒரு 2 நிமிஷத்துல யார்கிட்டயாவது தலையை கொடுத்துட்டு என்ன செஞ்சிடலாம்? நம்ம வேலையை பார்க்கலாம். அப்படி ஒரு சுகம் இருக்குதா? அப்படி ஒரு விடுதலை இருக்குதான்னா இருக்குது. ஆனா அது நிரந்தரம் இல்லை, அது தற்காலிகமானது. 2-3 பேர் அவருடைய நாமத்தினால கூடும்போது அவருடைய பிரசன்னத்துல என்ன உண்டாகும்? விடுதலை உண்டு. ஊழியர்களுடைய அபிஷேகம், அவர்களுடைய விசுவாசம், அதுல ஒரு விடுதலை உண்டு. ஆனால் தேவன் நமக்கு வைத்திருக்கின்ற சிறந்த முறை என்ன தெரியுமா? வாசிக்கலாம். யோவான் 8:31-32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, இயேசு கிறிஸ்து விசுவாசிகளிடம் இதை சொல்லுகிறார். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். எப்போ அவருடைய சீஷராக இருப்போமா? அவருடைய உபதேசத்துல நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவருடைய உபதேசத்துல நிலைத்திருக்கிற ஒருவரால சத்தியத்தை என்ன செய்ய முடியும்? அறிய முடியும்.
வந்து வந்து போகிற ஒருவரால சத்தியத்தை என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. யார் ஒருவர் அவர் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் சீஷராக இருப்பார்கள், அவர்கள் சத்தியத்தை அறிவார்கள். அந்த சத்தியம் அவர்களுக்கு என்ன செய்யுமா? விடுதலையை கொடுக்கும். நீங்க ஒரு விடுதலையை தேடி வந்திருக்கலாம், ஆனால் அவரது உபதேசத்தில் நிலைத்திருந்து சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்வின் எல்லா பகுதியிலையும் விடுதலை நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். தேவனுடைய சித்தம் அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்வில் மாத்திரமல்ல, உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் வாழ்வையும் உங்கள் மூலம் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். தேவனுடைய சித்தம் ஒவ்வொரு விசுவாசியின் மேலும் இருக்குது. அதனாலதான் அவர் நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்வதில் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஒரு சிறந்த முறையை அவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறது, வாசிக்கலாம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1 முதல். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையமிறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு தேவையான எல்லா பகுதிகளுக்குமான மீட்பை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். எப்பொழுதுமே தேவன் விடுவிக்கிற தேவன் மாத்திரமல்ல, விடுவித்து வாழ்வு கொடுக்கிற தேவன். ஒரு காரியத்துல தூக்கி விடுகிற தேவன் மாத்திரம் இல்ல, உயர்த்துகிற தேவனாக அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். சிலுவையில விடுதலை மாத்திரம் கொடுக்கல, வாழ்வும் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இதை அறியும் பொழுது விடுதலையையும் வாழ்வையும் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் செயல்படுகிற முறை என்று ஒன்று இருக்கு. இந்த சம்பவத்துல தேவன் எப்படி தமது வார்த்தையை அனுப்பி அங்க அவர் எப்படி அந்த மக்களை விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நியாயாதிபதிகள் 6:1. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். தேவன் பல்வேறு காலகட்டத்துல அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப செயல்படுவார்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனா எல்லா காலகட்டத்திலையுமே தேவன் கிருபையாகவே இருக்கிறார். பழைய உடன்படிக்கையில் அவர் தண்டிக்கிற தேவன், நியாய தீர்ப்பின் தேவன் என்று நாம பார்க்கிறோம். ஆனா அதுலயுமே அவருடைய கிருபை தான் என்ன செய்து தெரியுது. இந்த 1வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். நீங்க பழைய உடன்படிக்கையெல்லாம் எடுத்து வாசிச்சு பார்க்கும்போது அவங்க எப்பொழுதெல்லாம் தேவனை விட்டு விலகி போறாங்களோ, அந்நிய தேவர்களை வழிபட்டாங்களோ, தேவனுடைய பாதுகாப்பை விட்டு அவங்க என்ன செய்யறாங்க? வெளியே போறாங்க. புற ஜாதிகள் கிட்ட அவங்க ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவர் விடுவிக்கிறத என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்படி ஒரு சம்பவம் தான் இது. மறுபடி அவங்க பின்வாங்கி போறதை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நம்ம அதை இஸ்ரவேலர்கள்னு பார்க்கிறோம். இதை வாசிச்சா அந்த இடத்துலதான் நாமளும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டு இருக்கிறோம். பின்னும் அவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும் பொழுது மீதியானியர் கையில என்ன செய்யப்படுறாங்களா? ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. புறஜாதிகள் இடத்துல ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. அடுத்த வசனம்.
மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். நாம நினைக்கிறோம் தேவனை விட்டு விலகி போறது ஒரு சுதந்திரமான ஒரு வழி நினைக்கிறோம். ஆனா அது ஒரு அடிமைத்தனமான ஒரு வழி. அவரை விட்டு பின்வாங்கி போறாங்க, அவருக்கு விரோதமா செயல்படுறாங்க, அவருக்கு பிரியமில்லாத வழிகள்ல நடக்கிறாங்க. அதனோட விளைவு என்ன அப்படின்னு சொன்னா, மலைகள்லையும் கெபிகள்லையும் குகைகள்லையும் அவங்க என்ன செஞ்சாங்களா? தங்கி இருந்தாங்களாம். ஒளிந்து வாழுகின்ற ஒரு நிலைமை. தேவனுடைய வழிகளை விட்டு விலகி போகும்போது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கைக்குள்ள என்ன செஞ்சிடுறோம்? நம்ம செல்லுகின்றோம். அது நம்முடைய தேர்வே தவிர அது அவருடைய தேர்வு அது இல்லை. அடுத்த வசனம். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து, அங்க ஒரு எதிரி மாத்திரம் இல்ல, மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்திய புத்திரர், எதிரிகள் ஏராளம். நிறைய எதிரிகள் சூழ்ந்து வந்து அவங்க விதைச்சிருக்கிற விதைக்கு ஏற்ற அறுவடையை அவங்க என்ன செய்யல? பெற்றுக்கொள்ளல. நாம நினைக்கிறோம் நமக்கு கையின் பிரயாசம் வரல, நம்ம செய்யறது வாய்க்கல, நம்மளோட ஆசீர்வாதத்தை இவங்க தடுக்கிறாங்க, நம்ம சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் நினைக்கிறோம். வசனம் தெளிவா சொல்லுது, நம்ம விதைச்சிருக்கிற விதைக்கு ஏற்ற அறுவடையை பார்க்கலன்னு சொன்னா அது தேவனுடைய வேலை இல்லை, அது மற்றவர்களுடைய வேலை இல்லை, அது யாரோட வேலையா? எதிரியோட வேலை. அவங்க என்ன விதைச்சிருந்தாங்களோ அந்த விதையோட அறுவடையை பார்க்க விடாதபடி அநேக எதிரிகள் ஒன்று சேர்ந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு போறாங்களா? அழிச்சிட்டு போறாங்களாம். எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான ஒரு இடம் இல்லையா? ஆனா இதுல இருந்து நம்ம இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறார்? மீட்டு இருக்கிறார். இந்த எதிரிக்கு பயந்து அவங்க கெபிகள்லையும் மலைகள்லையும் ஒளிஞ்சிருந்தாங்க. இன்றைக்கு அந்த எதிரிக்கு மேற்கொள்ளக்கூடிய விசுவாசியின் அதிகாரத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நம்ம ஒளிஞ்சிருக்க வேண்டிய தேவை இல்லை, நம்முடைய அறுவடையை பறி கொடுக்க வேண்டிய தேவை இல்லை, நம்ம கெபியையும் மலையையும் அடைக்கலமாக கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதை எதிர்த்து நிற்கிற அதிகாரம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள இந்த அதிகாரம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம். அவர்களுக்கு எதிரே பாளையமிறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். எதிரி எப்படி வரானா? வெட்டுக்கிளிய போல. மீதம் ஒண்ணுமே என்ன செய்ய மாட்டானா? வைக்க மாட்டானா. அவனுடைய அழிவு அப்படிதான் இருக்கும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அடுத்த வசனம். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். எதுக்கு வராங்களா? தேசத்தை கெடுத்துவிட. திருடன் வருகிறதும் நம்முடைய வாழ்வை அழிக்கவும் கொல்லவும் திருடவும் தான் என்ன செய்யறான்? திருடன் வருகிறான். அடுத்த வசனம். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இப்படி சிறுமைப்பட்டிருக்கிற நேரத்துல இஸ்ரவேல் புத்திரர் என்ன செஞ்சாங்களா? கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்களாம். அடுத்த வசனம் பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது, அவங்க முறையிட்ட போது அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தரை நோக்கி இந்த இடுக்கமான நேரத்துல, இந்த பயந்த ஒரு சூழ்நிலையில, எல்லாம் இழந்த ஒரு நிலைமையில, உதவியே இல்லாத ஒரு நேரத்துல அங்க இருதயத்திலிருந்து அவங்க என்ன செய்யறாங்களா? கூப்பிடுறாங்களாம். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அங்க அவர் என்ன செய்யறாரா? அதை கேட்டு அவர் ஒரு வார்த்தையை அனுப்புவார். அங்க எதனால அந்த இடம் வந்ததுங்கிறத சொல்றாரு. அடுத்து ஒரு ரட்சகரை அனுப்புறாரு. கிதியோன்கிற ஒரு ரட்சகரை என்ன செய்யறாரு? அனுப்புகிறார். ஒரு விடுதலையை அவர் அங்க என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இதை நம்ம 4 பகுதியா பார்க்க போறோம். இன்றைக்கு முதல் பகுதியா அவங்க முறையிட்ட பகுதியை என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். வாசிக்கலாம். 6வது வசனம். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள்.
அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது, இந்த முறையிடுறது என்பது நாம் கூப்பிடுகிறதற்கு முன்னமே தேவன் நமது தேவைகளை என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். ஆனாலும் அவர் வார்த்தை சொல்லுது, நீ என்னை நோக்கி என்ன செய்? கூப்பிடு. ஏனென்றால் தேவன் நம் வாழ்வில் செயல்பட வேண்டும் என்றால் நாம் அவரை என்ன செய்யணும்? அந்த இடத்துக்குள்ள கூப்பிடணும். அந்த விசுவாசமானது அந்த வாழ்க்கைக்குள்ள, அந்த செயலுக்குள்ள அவரை செயல்பட வைக்கிற இடமாக, அவரை தொடர்பு படுத்துகிற இடமாக என்ன செய்யும்? இருக்கும். இந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பில் அவர் செயல்படுகிறார்? தேவன் எல்லாமே நமக்கு கொடுத்திருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள்ள நாம் எந்த காரியத்தை குறித்தாகிலும் தேவன் எனக்கு தருவாரா, இதில் அவர் இரக்கம் வேண்டும், அவர் மன்னிப்பு வேண்டும், அவர் கிருபை வேண்டும், விடுதலை வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற இடத்துல அவர் என்ன செய்யல? வைக்கல. முழுவதுமாக உன்னதத்தில் சகல ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தினாலும் கிறிஸ்துவுக்குள் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த இருதய அழைப்பு எப்படிப்பட்ட ஒரு இருதய அழைப்பாக இருக்கணும்? வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். சங்கீதம் 34:17. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமான் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய ஒரு உபத்திரவங்களுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கா? இல்ல. சில உபத்திரவங்கள்னு சொல்லப்பட்டிருக்கா? இல்ல. எல்லா உபத்திரவங்களுக்கும் அவர் என்ன செய்யறாரா? நீங்களாக்கி விடுவிக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாரா? கேட்கிறாரா? நீங்க நினைக்கலாம், நீதிமான்கள் கூப்பிட்டா கேட்பாரு, நான் கூப்பிட்டா கேட்பாரா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? வசனம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 5:21. வாசிக்கலாம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன செஞ்சாரா? பாவமாக்கினார். அவர் இறங்கி வந்ததே நம்மை நீதிமானாக்குவதற்காக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் நம்முடைய செயல்களினால் அந்த நீதியை, தகுதியை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. அவருடைய இரத்தத்தினால் மாத்திரமே பெற முடியும் என்பதற்காக பாவம் அறியாத அவர் நமக்காக என்ன செய்யப்பட்டாரா? பாவமாக்கப்பட்டாரா. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நாம எப்படி இருக்கிறோம்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய செயல்களினால் இல்லை. இப்போ அந்த இடத்துல உங்க பேரை போட்டு பாருங்க. கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானாய் இருக்கிறபடியால் என்னுடைய கூப்பிடுதலை அவர் கேட்டு என்னை எல்லா உபத்திரவத்திலிருந்து என்ன செய்கிறார்? நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க கூப்பிடுதலுக்கு அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா? செவி கொடுக்கிறார். உங்க கூப்பிடுதலை அவர் கேட்கிறார். அவர் செவி கொடுக்கிறது மாத்திரம் இல்ல, விடுவிக்கிறார். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அவரை நோக்கி கூப்பிட சொல்றாரு. அதனாலதான் இந்த மக்கள் அங்க இருதயத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் என்ன செய்யறாரா? கேட்கிறாரு. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அநேக சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கும். மோசே கிட்ட அவர் பேசும்போதும் சொல்லுவாரு, என் ஜனங்களோட கூக்குரலை நான் என்ன செஞ்சேன்? கேட்டு அவங்கள விடுவிக்கிறதுக்காக நான் இறங்கினேன்னு சொல்றாரு. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டாராம். அண்ணாள் எப்படி ஜெபிச்சாங்க? வார்த்தை இல்ல, அவங்க உதடு மட்டும் என்ன செஞ்சுதா? அசைஞ்சுதான். ஏலி நினைச்சாரா அவங்க திராட்சரசம் குடிச்சிருக்கிறாங்களோ, வெறித்திருக்கிறாங்களோன்னு அவர் நினைச்சாராம். அந்த அம்மா சொல்லுவாங்க, அப்படி இல்ல, நான் மனக்கிளேசமுள்ள ஸ்திரீ, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நான் புறக்கணிக்க மாட்டேன்னு வசனம் சொல்லுது. நொறுங்குண்ட இருதயத்தின் அழைப்பை அவர் கேட்கிறார்.
நொறுங்குண்ட இருதயத்தின் அழைப்பை கேட்டு அவங்க காயங்களை நான் கட்டுகிறேன்னு சொல்றாரு. அந்த குரலுக்கு அவர் செவி சாய்க்கிறார். நொறுங்குண்ட இருதயத்தின் அழைப்பு அப்படின்னா என்ன? வலி நிறைஞ்ச இருதயம், பாதிக்கப்பட்ட ஒரு இருதயம், உதவி செய்யறதுக்கு வழியே இல்லாத இருதயம். இந்த இருதயத்திலிருந்து வரக்கூடிய உண்மையான அழைப்பு, அதுதான் அதுல முக்கியம். எல்லாரும் வழியில என்ன செய்ய முடியும்? கத்த முடியும். யாரு உண்மையா கூப்பிடுறாங்களோ அந்த உண்மையான அழைப்புக்கு அவர் என்ன செய்யறாரா? செவி சாய்க்கிறார். எல்லாருமே வழியில என்ன செய்யலாம்? கூப்பிடலாம். ஐயோ வலிக்குதே அப்படிங்கிற அந்த அழைப்புக்கும் உண்மையா அவர் அழைக்கிறதுக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. நம்மள அநேகருக்கு வலிக்குதே என்ற அழைப்பு என்ன செய்யுது? இருக்குது. ஆனா உண்மையான அழைப்பு என்ன செய்யல? இல்ல. இன்றைக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். இருதய அழைப்பு. ரோமர் 10:13 வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுற யாரா இருந்தாலும் என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. இது ஒரு ஆவிக்குரிய விதி. ஒரு குழந்தை ஓடி விளையாடிக்கிட்டு இருக்கு, அது கீழே விழுந்துருது. விழுந்த உடனே அது என்ன செய்யும்? அம்மான்னு கூப்பிடும். அது விழும்போதே என்னதான் செய்யும்? அம்மான்னு தான். எதுலையாவது இடிச்சா நம்ம வாயில என்ன வரும்? அம்மா. அது அம்மான்னு கூப்பிட்டு விழுந்த உடனே அந்த அம்மா என் பிள்ளை ஒழுங்கா கூப்பிட்டுச்சா, சத்தமா கூப்பிட்டுச்சா, மெதுவா கூப்பிட்டுச்சான்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்களா? கூப்பிட்ட உடனே கையில இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு என்ன செய்வாங்க? ஓடுவாங்க இல்லையா? அதே போலதான் இன்றைக்கு நொறுங்குண்ட இருதயத்துல இருந்து அந்த கூப்பிடுற ஒரு உண்மையான அழைப்புக்கு அவர் என்ன செய்யறாரா? ஓடி வருகிறார். அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். அந்த பிதாவின் இருதயம் தான் நமக்கு இன்னும் என்ன செய்யல? புரியல. அவர் உங்க ஜெபத்தோட அளவை அவர் பார்க்கல. நான் எத்தனை வசனம் சொல்றேன், எவ்வளவு தாளந்தா, எவ்வளவு அட்ராக்டிவா, எவ்வளவு அழகா, எவ்வளவு நீளமா நான் ஜெபிக்கிறேன், இதை அவர் என்ன செய்யல? பார்க்கல. அந்த குவாலிட்டி அவர் பார்க்கல. அவர் எதை பார்க்கிறார் தெரியுமா? இருதயத்தை அவர் பார்க்கிறார். நம்ம தேவனை நம்ம புரியாம இருக்கிறோம். மனுஷங்க தான் சொல்ற செயலை வச்சுதான் ஒருத்தங்களை என்ன செய்ய முடியும்? நாம பார்க்க முடியும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம என்ன செய்ய முடியும்? தெரியும். ஆனா தேவன் இருதயத்தை அறிந்தவர். இருதயங்கள் அவருக்கு தெரியும். நம்முடைய யோசனைகளை, எண்ணங்களை வகை அறுக்கிறவர். சகலமும் அவர் முன்பாக அவருக்கு வெளியரங்கமாகவும் நிர்வாணமுமாக இருக்குதுன்னு வசனம் சொல்லுது. அவருக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? தாவீது ராஜா கேட்கிறாரு. நான் வானத்துக்கு போனாலும் அங்கேயும் நீர் என்ன செய்கிறீர்? இருக்கிறீர். நான் பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயும் நீ இருக்கிறீர். உமக்கு மறைவாக, உம்முடைய சந்நிதிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? அவருக்கு மறைச்சி நம்ம இங்க எதையும் என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது. இது புரிஞ்சதுன்னா அவருக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? மறைக்க மாட்டோம். இதுதான் அவர் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு. சவுலோட கீழ்ப்படியாமையினால என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனை நான் தெரிந்து கொண்டேன். உன்னோட தைல குப்பியை எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு போன்னு சொல்றாரு. ஈசாயி கிட்ட போக சொல்றாரு. சாமுவேலுக்கு தெரியுது அடுத்த ராஜாவை தேவன் என்ன செஞ்சிட்டாரு? ரெடி பண்ணிட்டாரு. அங்க ஈசாயி கிட்ட அவர் சொல்லிட்டு தான் என்ன செஞ்சிருந்திருக்கணும்? போயிருக்கணும். அங்க ஈசாய் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அனுப்புறாரு. முதல்ல எலியாப் வராரு. எலியாப் எப்படி இருந்தாரா? நல்ல உயரமா. அவர் இராணுவத்துல இருந்தாரு. இராணுவத்துல இருந்தா நல்ல எக்ஸசைஸ், நல்ல சாப்பாடு, அதுக்குரிய பயிற்சி. அவர் உடம்பு எப்படிதான் இருக்கும்? ஒரு வீரனை போல இருக்குது. சாமுவேல் நினைக்கிறாரு, இவன் தான் நீர் தெரிந்தெடுத்தவராக்கும் அப்படின்னு சிந்தனையில் என்ன செய்யறாரு? நினைக்கிறாரு. உடனே தேவன் சொல்றாரு, இல்ல, நான் மனுஷன் பார்க்கிற விதமா நான் என்ன செய்யறது இல்ல, பார்க்கறது இல்ல, இவனை நான் புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிற விதமாய் அவர் பார்ப்பது இல்லை. அவர் நம்முடைய வாயின் வார்த்தைகளையும் நாம செய்கிற செயல்களையும் வைத்தவர் நம்மை நம்புவது இல்லை. அதை தான் நான் சொல்ல வரேன். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம ஏசப்பா ஏசப்பா 100 நேரம் நான் சொல்றேனே, ஏன் எனக்கு நடக்கல? அவர் அப்படி நம்மள அவர் என்ன செய்யல? பார்க்கல. நான் இந்த செயலெல்லாம் நான் செய்யறேனே, இப்படியும் அவர் என்ன செய்யல? பார்க்கல. எதை பார்க்கிறாரா? இருதயத்தை அவர் பார்க்கிறார். அதுதான் பரிசேயன் ஆயக்காரன். நம்ம வெளிப்புறமா ஒரு மத அடையாளத்தை பிடிச்சு வச்சிருக்கிறோம், ஒரு சடங்காச்சாரத்தை பிடிச்சு வச்சிருக்கிறோம், ஒரு பக்தி செயல்களை என்ன செஞ்சிருக்கிறோம்? பிடிச்சு வச்சிருக்கிறோம். இருதயமோ எப்படி இருக்குதா? அவருக்கு தூரமா இருக்கு. ஒரு சின்ன குழந்தை எப்படி அம்மான்னு விழும்போது அம்மா ஓடி போய் தூக்குறாங்களோ,
அதை விட அதிகமாக அவர் தூக்குவதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய அம்மாவால நமக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. நமக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஜீவனையே கொடுத்தவர் உங்க கூப்பிட்ட குரலுக்கு பதில் கொடுக்க மாட்டாரா? வசனம் அப்படிதான் சொல்லுது. என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் என்ன செய்ய போறேன். பிரச்சனை என்ன? நான் கூப்பிடுறது என் வழியில கூப்பிடுறேனா, அவரை உண்மையா கூப்பிடுறேனா? அதுதான் பிரச்சனை. வலி தாங்க முடியாம கூப்பிடுறேனா, அவரை நான் உண்மையா கூப்பிடுறேனா? ஒரு வசனம் ரொம்ப அழகா இருந்தது. ஓசியா 7:14. அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை. அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சை ரசத்துக்காகவும் கூடுகிறார்கள், என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெயின், அவங்களுக்கு ஒரு வலி, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன செய்யுது இருக்குது. படுக்கையில் அவங்களுக்கு என்ன வரல? தூக்கம் வரல, வலிக்குது, அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, வலி இருக்கு. ஆனா அந்த அலறல், அந்த கூப்பிடுற அந்த ஜெபம் அவங்க வலியின் நிமித்தம் இருக்குதே தவிர இருதயத்துல இருந்து என்ன நோக்கி என்ன செய்யல, கூப்பிடல. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை. அதாவது அங்க வாய் அவர்கிட்ட என்ன செய்யுதா சொல்லுது, ஆனா இருதயம் என்ன செய்யல, சொல்லல. எவ்வளோ ஒரு வேதனையா இருக்கும் இல்லையா? அந்த வசனத்தை வாசிக்கும் போது தெரிஞ்சுது. எத்தனை பேருக்கு வாய் அவரை இயேசுவே இயேசுவேங்கு, இருதயம் இன்னும் அவரை நோக்கி என்ன செய்யல, கூப்பிடல. ரெண்டும் கனெக்ஷனே இல்லாம என்ன செய்யுது இருக்குது. வேற வேற கனெக்ஷன், இது வேற கனெக்ஷன், இது வேற கனெக்ஷன். அப்புறம் எப்படி பவர் வெளியில வரும் இல்லையா? அததான் இந்த வசனம் சொல்லுது. அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது, அங்க பிரச்சனை இருக்கு, வலி இருக்கு, ஆனா அவங்க கூப்பிடுறது வலியின் நிமித்தம், பிரச்சனையின் நிமித்தம். அந்த அலறுதல் இருக்குதே தவிர, கூப்பிடுதல் இருக்குதே தவிர இருதயத்துல இருந்து என்ன நோக்கி என்ன செய்யல, கூப்பிடல. எதுக்காக கூப்பிடுறாங்கன்னு சொல்றாரு பாருங்க. அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சை ரசத்துக்காகவும் என்ன செய்யறாங்களா, கூடுறாங்க. அப்படின்னா சாப்பாட்டுக்காகவும் தேவைக்காகவும் என்கிட்ட வர்றாங்க. நம்ம கிட்ட ஒரு சில நட்புகளோ உறவுகளோ ஒரு தேவைக்காக வந்தா நமக்கு எப்படி இருக்கும்? நம்மளோட அன்பை ரெண்டாவது தள்ளிட்டு நம்ம கொடுக்கறது தான் அப்படின்னு நினைச்சு வந்தாங்கன்னா, என்னோட அன்பு தெரியலையே, யோசிப்போமா இல்லையா? அந்த வழியில தான் இந்த வசனம் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. தானியத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் தேவைக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் என்கிட்ட என்ன செய்யறாங்க, வர்றாங்க. ஆனா என்னைய என்ன செய்யறாங்க, வெறுத்து ஒதுக்குகிறார்கள். அதுதான் சொல்றாரு. அவங்க வாய் வார்த்தை என் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அவங்க இருதயமோ எப்படி இருக்கு, தூரமா இருக்கு. அதனாலதான் அந்த குரலுக்கு அவர் என்ன செய்யறது இல்லையா, செவி சாய்க்கிறது இல்லை. அந்த பவர் என்ன செய்யறது இல்ல, வெளிப்படுறது இல்லை. அந்த இருதயத்திலிருந்து அழைக்கிறது அப்படிங்கிறது அந்த நொறுங்குண்ட நேரத்துல, வலி நிறைஞ்ச நேரத்துல, உதவியற்ற ஒரு நேரத்துல உண்மையா அவரை நோக்கி பார்க்கறது, அவர் நிமித்தம் அவருக்காக பார்க்கறது. நான் ஒண்ணுமே இல்லை, எனக்கு எல்லாமே நீங்க தான். அங்க பிரச்சனைய முதன்மைப்படுத்தாம அவரை முதன்மைப்படுத்தி பார்க்கறது. நம்முடைய செயல்களை அங்க கொண்டு வராம அவர் தான் எல்லாம் சொல்லி என்ன செய்யறது, பார்க்கறது. இததான் ஒரு உண்மையான அழைப்பா அவர் என்ன சொல்றாரு. அவரை முதலாவது தேடுறது. எல்லாத்துலேயும் ஒரு ஆப்ஷன், எனக்கு அவரும் ஒரு ஆப்ஷன் சொல்லி வச்சிருக்கும் போது அது உண்மையான கூப்பிடுறது இல்லை. முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள் ஆனால் என்னை நீங்கள் கண்டு கொள்ளுவீர்கள் என்று ஒரு வசனம் உண்டு. அது ஒரு ஆவிக்குரிய விதி. நம்மள எல்லாருக்கும் அவரை பார்க்கணும், அவர் பேசணும், அவருடைய பதிலை நான் பெற்றுக்கொள்ளணும், அந்த வல்லமையை பார்க்கணும், நமக்கு ஆசை இருக்கு. ஆனா ஒரு ஆவிக்குரிய விதி என்னன்னு சொன்னா, நீங்க முழு இருதயத்தோட என்ன தேடினா என்ன செஞ்சுக்கிடுவீங்க, கண்டடைவீர்கள். முழு இருதயம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவரை முழுசா நம்புற இருதயம், அரை குறையா இல்ல, பாதியா இல்ல, முழுசாக நம்புகிற இருதயம், முழுதாக நம்புகிற ஒரு இருதயம். அவருக்கு தான் முதல் பிரையாரிட்டி கொடுக்கிற ஒரு இருதயம். வாசிக்கலாம் 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி
கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். அவரை நோக்கி உத்தமமா உண்மையா முழு இருதயத்தோடு கூப்பிடுறத பாக்குறதுக்காக அவர் கண்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? உலாவி கொண்டிருக்கிறது. அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாராம். நாம நினைக்கிறோம் நாம அவரை தேடிக்கிட்டு இருக்கிறோம்னு. ஆனா அவர் என்ன சொல்றாரு? நான் உங்களை என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? தேடிக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மளை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா? அவரை நம்புகிற இருதயத்தை, உத்தம இருதயம் அப்படின்னா பெர்ஃபெக்ட் இருதயம் கிடையாது. அவர் இல்லாமல் நம்ம பெர்ஃபெக்டா என்ன செய்ய முடியாது? மாற முடியாது. உத்தம இருதயம் என்பது ஓப்பன் ஹார்ட்டா, திறந்த இருதயமா அவரிடத்துல செல்லுகிற இருதயம், அவரை சார்ந்து கொள்ளுகிற இருதயம், அவரை நம்புகின்ற இருதயம். நம்ம மறைக்காம ஒரு மாஸ்க், முகமூடி போடாம திறந்த இருதயத்தோடு அவர்கிட்ட போகின்ற ஒரு இருதயம், அவர்கிட்ட சரண்டர் பண்ற ஒரு இருதயம். இந்த இருதயத்தை அவர் தேடுறாராம். எங்கேயுமே ஒரு பெர்ஃபெக்ட் இருதயத்தை அவர் என்ன செய்யல? தேடல. ஏற்கனவே நான் இது சொல்லி கொடுத்த ஒரு காரியம்தான். சவுல் ராஜா, தாவீது ராஜா 2 பேரும் எடுத்துக்கோங்களேன். யார் பெரிய பெரிய தப்பு செஞ்ச ராஜா 2 பேர்ல? சவுலா, தாவீது ராஜாவா? ஆனா தேவன் யார தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்னு சொல்றாரு? ஏன்? அப்ப அவருடைய கிரைட்டீரியா என்ன? அவருடைய அளவுகோல் என்ன? எதை வச்சு இந்த இருதயத்தை அவர் மெஷர் பண்றாரு, அளவிடுகிறார்? சவுல் சின்ன சின்ன விஷயத்துக்கு என்ன செய்யல? கீழ்ப்படியல. ஆனா தாவீது ராஜா என்ன செய்யறாரு? ஒரு குடும்பத்தையே அழிக்கிறாரு. ரீசன் என்ன? காரணம் என்ன அப்படின்னா, சவுல் ராஜா கீழ்ப்படியாம போகும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியாமல், அங்கு தீர்க்கதரிசி தான் பலியிட முடியும், ராஜா பலியிடக்கூடாது. அங்க காத்திருக்க பொறுமை இல்லாமல் மக்கள் தன்னை விட்டு போய் விடுவார்களோ என்ற பயத்தினால பலியை கொண்டு வர சொல்லி தாமே என்ன செய்கிறார்? பலியிடுகிறார். அதை இன்டைரக்டா, மறைமுகமா பார்த்தோன்னு சொன்னா தேவனை நம்பாததுதான். இவங்கெல்லாம் போயிட்டா நான் யாரை வச்சு யுத்தம் பண்றது? மக்களை போனால்தான் என்ன? மக்கள் தேவையா, தேவன் தேவையா? கம்பேரட்டிவ்லி யாரு தேவை? எல்லாரும் போனாலும் பரவாயில்ல, என் கூட தேவன் இருந்தால் போதும் என்றால் அங்க யுத்தமே என்ன செய்யாது? வராது. இந்த நம்பிக்கை அவருக்கு இல்லை. அங்கு தீர்க்கதரிசி வருகிறார். என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படி அவர் என்ன செய்ய மாட்டாரு? சொல்ல மாட்டார். எல்லாரும் என்னை விட்டு போனாங்க, எல்லாரும் போயிட்டா நான் என்ன பண்றது? அதுக்காக நான் இதை என்ன செஞ்சேன். அடுத்து அங்க ஒரு போர் நடக்கும்போது எல்லாத்தையும் அழிக்க சொல்லுவார் தேவன். தேவனுக்கு பலியிடுறதுக்குன்னு அதுல நல்ல முதல் தரமானது மேல ஆசைப்பட்டு அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க? எடுத்துக்கொள்வாங்க. இதை தீர்க்கதரிசி கேட்கும்போது, உம்முடைய கர்த்தருக்காக பலியிடுவதற்காக மக்கள் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? எடுத்து வச்சிருந்தாங்க, நான் இல்லை. இந்த 2 காரியத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தவறுக்கு தான் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள மாட்டார். மற்றவர்களை என்ன செய்வார்? பழி போடுறது. இவங்க ஒழுங்கா இருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன்? ஒழுங்கா தான் இருந்திருப்பேன். அவங்க அப்படி செஞ்சதுனால இந்த தவறை நான் என்ன செஞ்சேன். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? நாமளும் அப்படிதான் அவர்கிட்ட என்ன செய்வோம்? சொல்லுவோம். அவங்க ஒழுங்கா இருந்தா நான் என்ன செய்ய மாட்டேன்? இதை சொல்ல மாட்டேன். இவங்க செஞ்சதுனால இதை நான் என்ன செஞ்சிருக்கிறேன். அவங்க கூப்பிட்டதுனால அந்த இடத்துக்கு நான் என்ன போனேன். இந்த இருதயம் தேவன் செயல்பட முடியாது. மாறாக தாவீது ராஜா பத்சேபாள் கிட்ட பாவம் பண்றாரு. உரியாவை கொலை பண்றதுக்கு அவர் கையிலே லெட்டர் கொடுத்து என்ன செய்யறாரு? அனுப்பி விடுறாரு. அங்கு நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு குட்டி கதை மூலமா அதை சொல்றார். தாவீது ராஜாவுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அப்படியே நாத்தானை தூக்கி சிறையில போடணும்னா என்ன செஞ்சிருவாங்க? போட்டுருவாங்க. கொலை செய்யுங்கன்னா என்ன செஞ்சிருவாங்க. இதை நிறைய ராஜாக்கள் செய்யறதையும் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்படி சொன்ன உடனே, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அது நீர்தான் அப்படின்னு சொன்ன உடனே அங்க அவர் என்ன செஞ்சாரு? பத்சேபாள் தான் குறுக்க வந்தாங்கன்னு அவர் என்ன செய்யல? சொல்லல. அந்த 51வது சங்கீதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. நான் என்னதான் செஞ்சுட்டேன்? உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். உடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்துல இருந்து என்ன செய்யாதீங்க? எடுத்துக்கொள்ளாதேயும். எஸ், அந்த தவறு அவர் அங்க என்ன செஞ்சுக்கிறாரு? ஒத்துக்கொள்ளுகிறார். இதுதான் உத்தம இருதயம். தவறே செய்யாத இருதயம் இல்ல, தவற ஒத்துக்கொள்ற இருதயம். எக்ஸ்கியூஸ் கேட்கல, பழிய தூக்கி இன்னொருத்தங்க கிட்ட என்ன செய்யல? போடல. என்ன விசேஷம் தெரியுமா? ஆயின்மெண்ட் இல்லாம புண்ணு எப்படி சரியாகும்? அவரோட கிருபை இல்லாம நாம என்ன செய்ய முடியாது? பெர்ஃபெக்டா மாற முடியாது. பரிபூர்ணமா நம்ம என்ன செய்ய முடியாது?
மாற முடியாது. அவருடைய வல்லமையை கொண்டுதான் நாம சரியாக முடியும். நாம சரிதான் என்று சொல்லும் போது அவர் எப்படி வந்து நம்மளை சரி செய்ய முடியும்? இதுதான் பிரச்சனை. நான் சரிதான் என்று சொல்லும் போது கிருபை எப்படி அதுல வந்து நம்மளை தூக்க முடியும்? கிருபை எப்படி அதுல நிறைவாக்க முடியும்? கிருபை எப்படி அது நம்முடைய குணத்தை மாற்ற முடியும்? சவுலோட பிரச்சனை அதுதான். நான் சரிதான் என்று சொல்லும் போது தேவனால அவர் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. தாவீது ராஜா நான் தப்புதான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சு கொள்கிறார்? ஒத்துக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கையில எத்தனை இடத்துல நான் சரிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த கிருபை நம்மிடத்துல செயல்பட காத்து கொண்டிருக்கிறது. இந்த உத்தம இருதயம் அப்படிங்கிறது பரிபூர்ண இருதயம் அல்ல, உடனே மனம் திரும்புகின்ற இருதயம், தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளுகிற இருதயம், அதுவும் தாம் பலத்துல இல்ல, அவரை சார்ந்து கொள்ளுகிற இருதயம். இதுதான் அவருடைய பார்வையில அவருக்கு ஏற்ற இருதயம். இந்த இருதயத்துக்கு வர முடியுமா? முடியாதா? சிம்பிள், எளிமையா, நீ எல்லாம் பெர்ஃபெக்டா பரிபூர்ணமா நீ மாறிட்டு வான்னு அவர் என்ன செய்யல, சொல்லல. இருந்த இடத்துல நீ என்ன செய்து கொள்? சார்ந்து கொள். அந்த இடத்துல ஒரு மனம் திரும்பு, என்னை நோக்கி பாரு, என்னை கூப்பிடு, என்னை சார்ந்து கொள், என்னை பற்றி பிடித்துக்கொள். இதுதான் உண்மையான இருதயம். இந்த உண்மையான இருதயத்துக்கு அவர் செவி எப்படி இருக்குதா? திறந்தவையாய் இருக்கிறது. அந்த உத்தம இருதயத்தை நோக்கி பார்த்து அதுல தம்முடைய வல்லமையை நிரூபிக்கிறதற்காக அவருடைய கண்கள் என்ன செய்தா? பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அந்த இஸ்ரவேல் மக்கள் அவங்களுடைய அழு குரலை கேட்டு விடுவிக்கிறதுக்காக என்ன செஞ்சாரா? இறங்கி வந்தாரா. பர்திமேயு, வாசிக்கலாமே, மார்க் 10:46 முதல். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தார். அவர் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினார். அவர் பேசாதிருக்கும்படி அநேகர் அவரை அதட்டினார்கள். அவரோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார். இயேசு நின்று அவரை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடரை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவர் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தார். இயேசு அவரை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றார். இயேசு அவரை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவர் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றார். அவர் இருந்த இடத்துல இவர் ஒருத்தர் தான் கண்ணு தெரியாம இருந்தாரா? அநேகர் இருந்தாங்களா? நிறைய இருந்தாங்க. ஆனா சொஸ்தமானது யாரு தான்? பர்திமேயு தான். ஏன் தெரியுமா? அந்த 46வது வசனத்தை எடுக்கலாம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தார். அவர் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினார். அவர் பேசாதிருக்கும்படி அநேகர் அவரை அதட்டினார்கள். அவரோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார். அவர் ஒரு நாள் அந்த இடத்துல உட்காரல. அதுதான் அவர் பிச்சை கேட்கிற இடம். நிறைய பேர் ஏசு கிறிஸ்துவ சுத்தி இருக்கிறாங்க. ஏசு கிறிஸ்து அங்க போறாருன்னு கேள்விப்பட்டு அவர் என்ன செய்யறாரா? தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் சொல்லி கத்தி கூப்பிடுறார். அவர் பக்கத்துல இருக்கிறவங்கெல்லாம் அவரை பேசாத, அமைதியாருன்னு என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. அவங்கெல்லாம் புது ஆட்கள் இல்ல, அவருக்கு பிச்சை கொடுக்குறவங்க. அவங்க சொன்ன பேச்சு கேட்கலாட்டி அடுத்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பிச்சை என்ன செய்ய மாட்டாங்க? போட மாட்டாங்க. அவர் ஒரு மேன் பிளீசரா, ஒரு மனுஷனை ப்ளீஸ் பண்ணணும், மனுஷன் விரும்புகிற மாதிரி நடந்துக்கணும்னு நினைத்து கொள்கிறவரா இருந்தால் வாயை மூடிட்டு என்ன செஞ்சுக்கிடுவார்? இருந்துக்கிடுவார். அவங்க அதட்டவும் இவர் என்ன செஞ்சாரா? முன்னிலும் அதிகமா, ஏற்கனவே கூப்பிட்ட சத்தத்தை விட அதிகம். நாம சத்தியத்தை தேடுறோம், தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு தடை வந்த உடனே
ஆமா எனக்கு தடை வந்தது, அதனால நான் என்ன செய்யல, கேட்கல. எனக்கு குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு தடை இருக்கு, நான் கேட்க முடியாத சூழ்நிலை, வர முடியாத ஒரு சூழ்நிலை, இவங்க இதுக்கு எனக்கு ஒரு தடை கொடுக்குறாங்க. அந்த ஒரு தடையை நம்ம பெருசா என்ன செய்யறோம், பார்க்குறோம். இல்லை என் சூழ்நிலையே எனக்கு கேட்குற மாதிரி இல்லை. ஆனா இங்க பர்த்தீமை என்ன செய்யறாரு, அந்த தடை வரும்போது முன்னிலும் அதிகமா என்ன செய்யறாரா, கூப்பிடுகிறார். அந்த உடைந்த இருதயத்தின் உண்மையான அழைப்பு பற்றி என்ன செய்து கொள்ளும், பிடித்து கொள்ளும். தடையை என்ன செய்யாது, பார்க்காது. பிரச்சனையை என்ன செய்யாது, பார்க்காது. முன்னிலும் அதிகமா கூப்பிட்டு தன்னோட மேல் வஸ்திரத்தை எரிஞ்சிட்டு எந்திரிச்சு என்ன செய்வாரா, போவாரா. அந்த மேல் வஸ்திரம் அப்படிங்கிறது கண் பார்வை தெரியாதவர்களுக்கு என்ற ஒரு அடையாளமாக ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கும். மார்க் 10:47 வாசிங்க. அவர் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினார். அவர் பேசாதிருக்கும்படி அநேகர் அவரை அதட்டினார்கள். அவரோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார். இயேசு நின்று அவரை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடரை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவர் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தார். அந்த பிச்சை கேட்கறதுக்கு அந்த கண் தெரியாத அந்த அடையாளமா கொடுக்கப்பட்ட மேல் வஸ்திரத்தை தூக்கி எரிஞ்சிட்டு என்ன செய்யறாரா, போறாரு. இனிமே இந்த அடையாளம் எனக்கு தேவையில்லை. அங்க அவரு மனுஷனை ப்ளீஸ் பண்ணல, அந்த அடையாளத்தை அவர் என்ன செய்யறாரு, உதறி விடுறாரு. அவருடைய கூப்பிடுதல் அவ்வளவு உண்மையா என்ன செய்து இருக்குது. தடைகள் அதை என்ன செய்யல, பார்க்கல. அந்த உடைந்த இருதயத்துல உண்மையா அவரை நோக்கி கூப்பிடும் போது அது யாரையுமே என்ன செய்யாது, பொருட்படுத்தாது. அது அவரை மாத்திரம்தான் அதை என்ன செய்யும், பார்க்கும். தடையை அதை என்ன செய்யாது, பார்க்காது. இங்க அன்னாளோட சம்பவமும் அதுதான். ஏலி சொல்லும் போது அந்த அம்மா வருத்தப்பட்டிருக்கலாம். நான் எப்படி ஒரு சூழ்நிலையில வந்து நான் அழுதுகிட்டு இருக்கிறேன், என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி அவர் கேட்கிறாரே, அழுதுட்டு போனா என்ன செஞ்சிருந்திருக்கலாம், போயிருக்கலாம். இல்ல, அது யாரையுமே என்ன செய்யாது, சட்டை பண்ணாது. அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை முழுமையா உண்மையா அவரை நோக்கி பார்க்கும்போது, யார் அவமானப்படுத்தினாலும், யார் நிராகரிச்சாலும், யார் கைவிட்டாலும், என்ன தடைகள் வந்தாலும், என்ன சூழ்நிலைகள்ல இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் அது அவரை நோக்கி மாத்திரம்தான் அது என்ன செய்யும், பார்க்கும். அதனாலதான் அங்க பர்த்தீமையும் அங்க என்ன செய்யறாரு, சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். தாவீது ராஜா சொல்றார் பாருங்க, சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிச்சு. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை அவர் என்ன செய்தார், கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் என்ன செஞ்சுட்டு, ஏறிட்டு. தாவீது ஓடாத ஓட்டம் இல்ல. அவர் எங்கெல்லாம் ஓடினாரோ அந்த நெருக்கத்துல அவரை நோக்கி கூப்பிட்டாரா, அது அவர் செவிக்கு ஏறி அவர் என்ன செஞ்சாரா, விடுவிச்சாரா. ஏன்னா அந்த இருதயத்துல இருந்து வர அழைப்பு எப்படி இருந்துதா, உண்மையா இருந்துச்சா, முழு இருதயத்தோட. எரேமியால சொல்லப்பட்டிருக்கு, முழு இருதயத்தோட நீ என்ன தேடினா என்ன செய்து கொள்வாய், கண்டு கொள்ளுவாய். இது ஒரு விதி. ஏனென்றால் நீங்க அவரை தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறத விட, நீங்க அவரை பார்க்கணும்னு நினைக்கிறத விட, அவர் தம்மை உங்களிடத்தில் வெளிப்படுத்த எப்படி இருக்கிறாரா, ஆவலாக இருக்கிறார். அந்த வல்லமையை வெளிப்படுத்துறதற்கு, அவரை வெளிப்படுத்துவதற்கு அவர் எப்படி இருக்கிறாரு, விருப்பமுள்ளவராக, ஆவல் உள்ளவராக இருக்கிறார். என்னை நோக்கி முழு இருதயத்தோட, அறகுறை இருதயம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த அறகுறை இருதயம் நம்ம ஜெபிக்கலாம், ஆனா நம்ம சிந்தனை எங்க இருக்கும், இன்னொரு பக்கம் இருக்கும். இப்ப இதுல நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லாரோட உடம்பு இங்க இருந்தாலும் சிந்தனை எங்க இருக்கலாம், வேற பக்கத்துல இருக்கலாம். அப்படிதான் நம்ம தேவன் கிட்டே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் அறகுறை இருதயம். தேவனை அழைக்கிறோம், ஆனால் அவர் மீது என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. ஒரு ஃபார்முலா மாதிரி, ஒரு சடங்காச்சாரமா, ஒரு பாரம்பரியமா, ஒரு ஆப்ஷனா அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பார்க்கிறோம். உண்மையான ட்ரஸ்ட், நம்பிக்கை அவர் மேல என்ன செய்யல, இல்லை. முழுமையா அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறது இல்லை. அந்த பிரச்சனையை என்ன செய்யறது இல்லை, ஒப்பு கொடுக்கறது இல்லை. அதை கண்ட்ரோல் எடுத்து அந்த பிரச்சனையை நம்ம தான் என்ன செய்து கொள்றோம், வைத்துக் கொள்றோம். இதை நான் பிடிச்சு வச்சிருக்கிறேன், இதை நீங்க சரி பண்ணித்தாங்க. அவர் சொல்றாரு, முழுசா என்கிட்ட என்ன செஞ்சிரு, கொடுத்துரு. அது எப்படி உங்ககிட்ட கொடுக்க முடியும்? அதனாலதான் அதுல பலனை என்ன செய்யாம இருக்கிறோம், பார்க்காம இருக்கிறோம். இதுல நிறைய உதாரணங்கள் இருக்கு.
முதல் உதாரணம் என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னா, சவுல் ராஜா முதல் ராஜாவாக அவரை தேர்ந்தெடுக்கிறாரு. இந்த சவுல் ராஜாவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மள மாதிரியே தான் இருக்கும். பலியிடுறாரு. பலியிடாம அவர் என்ன செய்யல, போருக்கு போகல. தேவன் சொன்னதுக்கு அவர் என்ன செய்யறாரு, கீழ்ப்படுகிறாரு. என்ன செய்யறாரு, பலியிட்டுட்டு தான் அவர் எங்க போறாரு, போருக்கு போறாரு. அங்க போர்ல வெற்றி அடைஞ்ச பிறகு அங்க தேவனுக்கு பலியிடுறதுக்குன்னு கொஞ்சத்தை எடுத்து என்ன செய்து கொள்ளுகிறார், வைத்துக் கொள்ளுகிறார். வெளிப்புறமா ஒரு கீழ்ப்படிதல் தெரியுது, ஆனா உள்ளுக்குள்ள என்ன இல்ல, கீழ்ப்படிதல் இல்ல. வெளிப்புறமா ஒரு ஆவிக்குரிய செயல்கள் என்ன செய்யுது தெரியுது. தேவனுக்கு அவர் பலியிடுகிறார், ஆனா அந்த பலியிடுதல் உறவின் அடிப்படையில் என்ன செய்யல இல்ல. உண்மையா அவர் கீழ்ப்படிஞ்சிருந்தாருன்னா சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு அவர் என்ன செஞ்சிருக்கணும், காத்திருக்கணும். அதுதாங்க தேவன் சொல்வாரு, எனக்கு கீழ்ப்படிதலை விட பலி முக்கியமா. அவர் கேட்கிறாரு, நீ எனக்கு கீழ்ப்படிதலை விட உன் பலி எனக்கு முக்கியம் இல்ல. நாம நினைக்கிறோம்ல, நான் தேவனுக்கு இவ்வளோ செஞ்சிருக்கிறேன், இவ்வளோ காணிக்கை கொடுக்கிறேன், இவ்வளோ செயல்களை செஞ்சிருக்கிறேன். அவர் நம்மளை பார்த்து சொல்றது, எனக்கு உன்னோட காணிக்கையோ உன் செயலோ உன் நற்செயல்களோ இல்ல, உன் இருதயம் தேவை, உன் கீழ்ப்படிதல் தேவை. இன்னைக்கு நம்மளை பார்த்து அதுதான் கேட்கிறாரு. ஆனா நாம எப்படி பார்க்கிறோம், நான் அவருக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கிறேன், நான் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கிறேன். பணத்தை கொடுத்து தேவனை என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. பணம் கொடுத்து வாங்க முடியாத ஒரே ஒருத்தர் உலகத்துல உண்டுனா யாருதான், தேவன் தான். பணத்தை கொடுத்து அவர் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. பொன்னும் வெள்ளியும் என்னுடையது. அவர் தேடுறது நம்ம பணத்தையோ பொருளையோ இல்ல, நம்மை தேடுகிறார். இருதயத்தை அவர் தேடுகிறார். உங்க இருதயத்தை முழுசா அவர்கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களை அவர் எப்படினாலும் என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். அந்த இருதயத்தை அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், தேடி கொண்டிருக்கிறார். அங்க சவுல் ராஜா செஞ்சது வெளிப்புறமா ஒரு கீழ்ப்படிதல் தெரியலாம், ஆனா உள்ளுக்குள்ள அது உண்மையிலேயே என்ன செய்யல, அவர் கீழ்ப்படியல. அதனோட விளைவு என்னன்னா, தேவனோட திட்டத்துக்குள்ள அவரால் என்ன செய்ய முடியல, போக முடியல, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ரெண்டாவது லோத்து. வாசிக்கலாம், ஆதியாகமம் 19:26. அவர் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெரிய அழிவு, தேவதூதன் அங்க அழிக்க போறாரு. அங்க ஒரு பெரிய ஒரு வழி கிடைச்சிருக்கு, தப்புவிக்கிற ஜீவன் அவங்களுக்கு கொள்ளை பொருளா என்ன செஞ்சிருக்கு, கிடைச்சிருக்கு. நீங்க பின்னிட்டு பார்க்காம என்ன செய்யணும், ஓடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. லோத்தும் அவரோட பிள்ளைங்களும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா ஓடுறாங்க, இவங்களோட உடம்பு முன்னாடி ஓடுது, ஆனா அவங்க இருதயம் எங்க பார்த்து ஓடுதா, பின்னாடி. இதுதான் அறகுறை இருதயம். நம்ம வாய் கர்த்தாவே அழைக்குது, இருதயம் எங்க இருக்கு, உலகத்துல இருக்கு, மனுஷங்க மேல, சூழ்நிலைகள் மேல, உள்ளுக்கு மறைவாய் இருக்கிற அக்கிரமங்கள். இதுதான் அறகுறை இருதயம். இந்த பாதி இருதயம் அந்த ஜெபத்துக்கான பதிலை என்ன செய்ய முடியாதா, தர முடியாது. அவர் கொடுக்காமல் இல்லை. இந்த அறகுறை இருதயம் அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, தடுத்துக்கிட்டு இருக்கு. நீ முழு இருதயத்தோட, முழு இருதயம்னா நீ பரிபூர்ணமாகிட்டு வானவர் என்ன செய்யல சொல்லல. இருந்த இடத்துல அப்படியே திறந்த இருதயத்தோட என்கிட்ட நீ சரண்டர் பண்ண, உன்னை என்ன செய்ய, ஒப்புக்கொடு. அப்படியே என்கிட்ட வா. அது எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் சரி, எவ்வளவு குப்பையா இருந்தாலும் சரி, எவ்வளவு நாற்றம் எடுத்தாலும் சரி, அந்த இளைய குமாரனை போலவோ இல்ல இன்னும் வேதத்துல எத்தனையோ இடங்கள் யோசேப்பு போல நின்று கொண்டு இருக்கலாம். என்ன கேட்டா யோசேப்பு மாதிரி யாரும் என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். அத்தனை சிறைச்சாலை, அத்தனை அவமானம், நிராகரிப்பு, அடிமை, இதுல இருந்து ஒருத்தரை தேவனால தூக்க முடியும்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நத்திங் இல்லையா. அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவர் கேட்கறது பரிபூர்ணத்தை கேட்கல. நம்ம சூழ்நிலைகள் அவருக்கு லேசான காரியம், நம்ம நின்று கொண்டிருக்கிற காரியம் அவருக்கு லேசான காரியம். உண்மையா அவரை நோக்கி கூப்பிடுற ஒரு இருதயம், அவரது வல்லமையை திறந்து விடுகிற ஒரு இருதயம். அந்த கிருபை ஏற்கனவே அவைலபிள் தான், ஏற்கனவே கொடுக்கப்பட்டாச்சு, உங்களுக்குள்ளதான் இருக்கு. உயிர்ப்பிக்கிற வல்லமையுள்ள ஆவியானவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. இந்த அவரை சார்ந்து கொள்ற இருதயம், இந்த ஒரு அர்ப்பணிக்கிற இருதயம், இந்த ஒரு மனம் திரும்புகிற இருதயம், இந்த ஒரு முழு இருதயம். 2-3 ரூமை அடைச்சு வச்சுட்டு 2 ரூமை மட்டும் அவருக்கு திறந்து வைக்கிறது இல்லை, இருதயத்துல எல்லா ரூமையும் அவருக்கு திறந்து காமிக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த முழு இருதயம் அந்த கிருபையின் வாசலை திறக்கிறது, அந்த வல்லமை என்ன செய்து வெளிப்படுகிறது. இதெல்லாம் செஞ்சாதான் கொடுப்பாரானா இல்ல, ஏற்கனவே அது எங்கதான் இருக்கு, உங்களுக்குள்ளதான் இருக்கு.
ஆனா இந்த இருதயம் அந்த வல்லமையை வெளிப்படுத்துற ஒரு இருதயமா, அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரு இருதயமா? நான் தேவனை பின்பற்றுகிறேன்னு சொல்லி ஒரு கையில தேவனையும் இன்னொரு கையில உலகத்தையும் பிடிச்சு என்ன செய்ய முடியாது? இழுக்க முடியாது. ஒருவரால் 2 எஜமானுக்கு என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. அப்படி 2 எஜமான் ஒருத்தங்களுக்கு இருந்தா இயல்பாகவே ஒருத்தங்களை கனப்படுத்தி இன்னொருத்தங்களை என்ன செஞ்சிருவோம்? கனவீனப்படுத்துவோம். ஒரு பக்கம் தேவன் ஒரு பக்கம் உலகம்னு வச்சிருந்தா இயல்பாகவே ஒன்று என்ன செய்யும்? உயரும், ஒன்று என்ன செய்யும்? தாழ்ந்து போகும். எது உயரும்னு நினைக்கிறீங்க? உலகம்தான் என்ன செய்யும்? உயரும். ஏன்னா அதை அட்ராக்ட் பண்ணும். நம்முடைய மாம்சத்துக்கு உலகம்தான் பிடிக்கும். உலகத்தை விடுறது ரொம்ப கஷ்டம். அது நமக்கு எளிதா இருக்கும், அது இச்சிக்கப்படத்தக்க வகையில இருக்கும், கம்ஃபர்ட்டா இருக்கும். அதை விடுறது கஷ்டம். அதனாலதான் லோத்து மனைவி என்ன செய்யறாங்க? திரும்பி பார்க்காங்க. அவங்க சும்மாலாம் என்ன செய்யல, திரும்பல. அவங்களோட எல்லா ட்ரெஷர், எல்லா பொக்கிஷமும் எங்கதான் இருந்தது? அங்கதான் இருந்தது. திரும்பி பார்க்காங்க. உன்னோட பொக்கிஷத்தை நீ எங்க வச்சிருக்கியோ இருதயமும் எங்க செய்யும்? அதனாலதான் அந்த பொக்கிஷம் அவராக இருக்க விரும்புகிறார். நம்ம உலகமா பொக்கிஷமா வச்சிருந்தோம்னு சொன்னா நம்ம இருதயம் எங்கதான் பார்க்கும்? அவரை பார்க்காது. இந்த இருதயத்தை அவர் கேட்கிறார். இது மாத்திரம் இல்ல, ஓசியா 7:14 இஸ்ரவேல் மக்கள் தேவனை தேடினாங்களாம், ஆனா முழு இருதயத்தோட என்ன செய்யலையா? தேடலையா. அதை தான் பார்த்து படுக்கையிலே அவர்கள் அலறுகிறார்கள். கூப்பிடுறாங்க, வலிக்குது அவங்களுக்கு, ஆனா அவங்க இருதயம் என்னைய நோக்கி என்ன செய்யல? கூப்பிடல. அவங்க தானியத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் என்கிட்ட வர்றாங்க. அவங்க இருதயமோ என்ன செய்து? என்னை வெறுத்து ஒதுக்குகிறது. அப்படி என்றால் தேவைக்கு என்கிட்ட வர்றாங்க, மற்ற நேரம் என்னை என்ன செஞ்சிடறாங்க? விட்டு விடுகிறார்கள். இது இஸ்ரவேல் மக்கள் மாத்திரமா? நாமளும் சேர்த்தா எப்படிதான் இருக்கிறோம்? நாமளும் சேர்த்துதான் அப்படி இருக்கும். அதனாலதான் உள்ளுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கு. நித்திய ஜீவன்னா தேவனோட ஜீவன். உங்க பிரச்சனைகள்ல பயப்படாத அவரது அன்பு, உங்க சூழ்நிலைகள்ல கலங்காத அவரது சமாதானம், பலவீனத்துல அவருடைய பலம், அவரது சுகம், அவரது வாழ்வு, உயிர்ப்பிக்கிற வல்லமையுள்ள ஆவியானவருடைய வல்லமை, இது எல்லாமே எங்கதான் இருக்கு? நமக்குள்ளதான் இருக்கு. ஏன் இந்த அனுபவம் வரல அப்படின்னு சொன்னா, இந்த அறகுறை இருதயம். நம்மளுடைய இருதயத்துல 10 ரூம் இருக்குன்னா அதுல ஒரு ரூம்ல பாதி ரூம் தான் அவருக்கு கொடுக்குறோம். மற்ற ரூம் எல்லாம் யார் தான் வச்சிருக்கிறோம்? நம்ம தான் வச்சிருக்கிறோம். அதனாலதான் அந்த கூப்பிடுதலுக்கான அவர் கொடுக்குற அந்த குரல், மறுமொழி, இதெல்லாம் நமக்கு என்ன செய்யறது இல்ல? கேட்கறது இல்ல. இஸ்ரவேல் மக்கள் மாத்திரம் இல்ல, அனனியா சப்பீரா, அந்த உள்ளுக்குள்ள ஒரு பொய் இருக்கு, அவங்கள அந்த இடத்துல என்ன செய்ய முடியல? நிலைச்சு நிக்க முடியல. அறகுறை இருதயம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:15-16 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஒண்ணு இந்த பக்கம் வா, அப்படி இல்லாட்டி அந்த பக்கம் போ. இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம என்ன செய்யாத? இருக்காத. இன்றைக்கு அநேக விசுவாசிகளோட நிலைமை எப்படிதான் இருக்கு? இப்படிதான் இருக்கு. தேவைக்கு அவரை பிடிக்கிறது, தேவையில்லைன்னா உலகத்தை தூக்கி வைத்து கொள்றது. அறகுறை இருதயம். இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் வேதத்துல இருக்கு. உங்களுடைய கூப்பிடுதலுக்கு, நொறுங்குண்ட இருதயத்தின் கூப்பிடுதலுக்கு, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுற இருதயத்தின் கூப்பிடுதலுக்கு அவருடைய செவி எப்படி இருக்குதா? திறந்தவையா இருக்குதா? நீ என்னை நோக்கி முழு இருதயத்தோடு தேடு, என்ன நீ என்ன செஞ்சிருவ? கண்டுபிடிச்சிருவ. நான் ஒரு சாட்சி. உலகத்துல இருந்த ஒரு பொண்ணு, அவரை தேடணும்னு சொல்லி நான் உள்ள போறேன். அவர் என்கிட்ட பேசின முதல் வார்த்தையே, நீ என்னை தேடணும்னு நினைக்கிறத விட நீ என்னை அறிஞ்சு கொள்ளணும்னு நான் நினைக்கிற நினைவு அதிகம். எப்ப அவரை தேடினாலும் அவரை பார்க்க முடியும். அதுக்கு அவர் கேட்டது என்ன கேட்டார் தெரியுமா? என்னையே கேட்டாரு. என் இருதயத்தை என்ன செஞ்சாரு? கேட்டார். இந்த ஊழியம் செய்யறது என்னோட விருப்பம் கிடையாது, இந்த சத்தியம் தானே மக்களுக்கு சொல்லணும், நான் யாருக்காவது ஊழியம் செய்யறவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், என்னையே என்ன செஞ்சிருங்க? விட்டுருங்க. இதுதான் நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்கிட்ட சொன்னது, உன் பொருள் வேண்டாம், எனக்கு எதுதான் வேணும்? நீ தான் வேணும். உன் இருதயம் இருந்தா போதும், உன்னை என்னால் என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். அந்த முழு இருதயத்தை கொடுக்கறதுக்கு நான் நிறைய காரியங்களை என்ன செய்ய வேண்டியிருந்தது? விட வேண்டியிருந்தது. அந்த இடம் நான் பெற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லை, அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமா என்ன செய்யுது? மாறுது. இது என் வாழ்க்கையில மாத்திரம் இல்லை, உங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அவர் இந்த சித்தத்தை வச்சிருக்கிறாரு. ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கறதோட அதெல்லாம் ஒரு ஒரு சின்ன பை ப்ராடக்ட். இப்போ உங்களுக்கு ஒரு புரியும்படி ஒரு காரியம் சொல்லணும் அப்படின்னா,
நெய் வேணும்னு தேடுறீங்க. ஆனா மாடையே அவர் என்ன செஞ்சிட்டாரு? உங்க கையில கொடுத்துட்டாரு. அது பாலா வச்சுக்கலாம், தயிரா வச்சுக்கலாம், மோரா வச்சுக்கலாம், வெண்ணெயா வச்சுக்கலாம், நெய்யாவும் வச்சுக்கலாம். எல்லாமே என்னதுதான்? ஒரு பை ப்ராடக்ட். அதுல கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அது மாதிரி நித்திய ஜீவனே அவரே எங்கதான் இருக்கிறாரு? நமக்குள்ளதான் இருக்கிறாரு. நம்ம கனியை கேட்டுட்டு இருக்கிறோம். எனக்கு ஒரு சுகம், எனக்கு ஒரு விடுதலை, எனக்கு ஒரு நிம்மதி, என்னோட எதிர்காலம் நல்லா மாறணும். இதெல்லாம் ஒரு பழத்தை கேட்குறீங்க. மரமே எங்கதான் இருக்கு? உங்களுக்குள்ளதான் இருக்குது. நம்மள ஒரு என்ன விதமா பார்ப்பாரு இல்லையா? எல்லாமே உனக்குள்ள என்ன செஞ்சுட்டேன்? கொடுத்துட்டேன். நீ அதுல ஒரு சின்ன ஒரு இதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? கேட்டுட்டு இருக்கிற. நீ யார் என்பதை தெரியாமல் இருக்கிறாய். உன்னுடைய தந்தை யார் என்பதை நீ என்ன செய்யாம இருக்கிற? தெரியாம இருக்கிற. உனக்கு நான் வச்சிருக்கிற திட்டத்தை நீ இன்னும் என்ன செய்யாம இருக்கிற? தெரியாம இருக்கிற. நீ முழு இருதயத்தோடு என்னை தேடினால் என்னை நீ என்ன செய்து கொள்ளுவாய்? கண்டடைவாய். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்களோடு நீர் பேசினீர், இடைப்பட்டீர். உம்முடைய சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி, ஜீவன் தரும் வார்த்தைகளுக்காக நன்றி. முழு இருதயத்தோடு உம்மை தேடினால் நாங்கள் கண்டடைவோம் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த உண்மையான இருதயத்தை, உத்தம இருதயத்தை உம்முடைய கண்கள் பூமி எங்கும் தேடிக்கொண்டிருக்கிறது. நொறுங்குண்ட இருதயத்தை நீர் புறக்கணியீர். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நான் புறக்கணிக்க மாட்டேன். அந்த உண்மையான நொறுங்குண்ட இருதயத்தின் அழைப்பிற்கு நீர் செவி கொடுக்கிறீர். நீதிமான்களின் கூப்பிடுதலுக்கு நீர் செவி கொடுத்து எல்லா இக்கட்டுகளிலுமிருந்து நீர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுடைய கூப்பிடுதலுக்கு நீர் செவி சாய்க்கிறீர். உண்மையான இருதய அழைப்புக்கு நீர் செவி சாய்க்கிறீர் என்ற சத்தியத்திற்காக நன்றி. அந்த முழு இருதயம் என்பது உம்மை சார்ந்து கொள்ளுகிற இருதயம். நான் ஒன்றுமில்லை, உம்முடைய கிருபை எனக்கு தேவை, உம்முடைய அன்பு எனக்கு தேவை, நீர் எனக்கு தேவை என்று ஒத்துக்கொள்ளுகிற இருதயம், முதன்மைப்படுத்துகிற இருதயத்தை நீர் புறக்கணிப்பது இல்லை. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தார்களோ அவர்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு பேசியதற்காக நன்றி. மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. வல்லமையுள்ள ஆவியானவர் அவர்களுக்குள் நீர் இருக்கிறீரப்பா. உம்மை வெளிப்படுத்த காத்து கொண்டிருக்கிறீர். அவங்க வாழ்க்கையில என்ன கட்டுகளோடு இருக்கிறாங்களோ, தேவைகளோடு இருக்கிறாங்களோ, எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால மறைவதாக, தேவைகள் இயேசுவின் நாமத்தினால சந்திக்கப்படுவதாக. அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காக நன்றி. தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்து முன் செல்கிறதற்காக நன்றி. தேவ சுகத்தை, தேவ சமாதானத்தை, தேவ ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில, சரீரத்துல இயேசுவின் நாமத்தினால நான் கட்டவிழ்கிறேன். வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடரட்டும். இயேசுவின் இரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் முத்திரையிடுகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.